ஒரு வாழ்க்கைக்கு தக்கதாகத்தான் இந்த எரேமியா தீர்க்கதரிசி அந்த ஜனங்களுக்கு பேசுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசி சாதாரணமானவர் அல்ல. எரேமியா தீர்க்கதரிசி மாத்திரமல்ல, புலம்பலும் அவர் தான் எழும்பினால் நாங்கள் வாசித்திருக்கிறோம். ஆனால் எரேமியா தீர்க்கதரிசிக்கு அடிக்கடி போராட்டம் வரும், சொந்த ஜனங்களாலே போராட்டம் வரும். ஏனென்று கேட்டால் தேவன் அவருக்கு சொன்ன காரியம் என்னவென்று கேட்டால், நீ என்னுடைய வாயாயிருப்பாய் என்றே. ஆகவே அவர் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க ஆணித்தனமாய் தீர்க்க தரிசனம் சொல்ல சொல்ல ஜனங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஜனங்கள் அதுக்கு மறுப்பு தெரிவித்தார்கள். ஆனால் ஆண்டவர் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அவர்களை தண்டிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது நமக்கு தெரியும். எரேமியாவை தூக்கி குழியிலே போட்டார்கள். குழியிலே போட்ட பொழுதும் அவர் ஆண்டவருக்காக நின்றார் என்று வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. இப்ப பாருங்க, தமிழ்ல நாம் வாசிக்கும் பொழுது, வாசிங்க பாபா சிந்து, உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்தி, இப்ப உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நல்லா கவனிக்கணும். இந்த கடந்த நாட்களிலே நம்முடைய வழிகள் எப்படி இருந்தது நமக்கு தெரியும், நம்முடைய கிரிகைகள் எப்படி இருந்தது என்று நமக்கு தெரியும். ஆனால் இந்த வழிகளையும் கிரிகைகளையும் சீர்படுத்த வேண்டும். ஏன்? நீங்கள் ஆண்டவர் விரும்புகிறதான ஒரு வாழ்க்கைக்குள்ள அடங்கியிருக்க வேண்டும். ஆண்டவர் நேசிக்கிறதான ஒரு வாழ்க்கைக்குள்ள அடங்கியிருக்க வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிறோம். மனிதனுக்கு பிடித்த ஒரு வாழ்க்கை, பிள்ளைகளுக்கு பிடித்த ஒரு வாழ்க்கை, கணவனுக்கு பிடித்த ஒரு வாழ்க்கை, மனைவிக்கு பிடித்த ஒரு வாழ்க்கை, பெற்றோருக்கு பிடித்த ஒரு வாழ்க்கை, உலகத்துக்கு பிடித்த ஒரு வாழ்க்கையிலே வாழுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் வேதம் அதை அனுமதிக்கிறதா? பரலோகம் அதை அனுமதிக்கிறதா? பரலோகம் அதை ஏற்றுக்கொள்ளுகிறதா? ஆகவே நம்முடைய வழிகள் எப்படியா இருக்கிறது, நம்முடைய கிரிகைகள் எப்படியா இருக்கிறது? இந்த நாட்களிலே நம்முடைய வழிகள் எவ்வண்ணமாக நாங்கள் சீர்படுத்த வேண்டும், நம்முடைய கிரிகைகளை எப்படி சீர்படுத்த வேண்டும், சரிப்படுத்த வேண்டும். சரியான தமிழ், உங்களுடைய வழிகளை, உங்களுடைய கிரிகளை நீங்கள் சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகவே நீங்கள் சரிப்படுத்துறதுக்கு ஒரே ஒரு இடம் எங்கே இருக்கிறது? சபை. எங்கே இடம் இருக்கிறது? அது தேவ பிள்ளைகள் கூடி ஆராதிக்கிற ஒரு இடத்திலே தான் நாம் சரி செய்ய வேண்டும். தனியாய் தேவனோடு பேசும் பொழுதுதான் சரி செய்ய முடியும். அதற்குத்தான் ஆண்டவர் நமக்கு அருமையான ஒரு காரியத்தை கொடுத்திருக்கிறார். வேதத்தை கொடுத்திருக்கிறார், ஆராதனை கொடுத்திருக்கிறார், ஜெபத்தை கொடுத்திருக்கிறார். ஏனென்று கேட்டால் நாள்தோறும் நம்முடைய வாழ்க்கை மாறப்பட வேண்டும். மாசம் தோறும் நம்முடைய வாழ்க்கை மாறப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளிலும் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வழிகள், நம்முடைய கிரிகள் எல்லாவற்றையுமே சரிப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. இப்ப நீங்க நன்றாய் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் வேதம் அழகாய் சொல்லுகிற ஒரு காரியம் பாருங்க. உங்கள் கிரிகைகளையும் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரிகளையும் சீர்படுத்தி உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள். இப்ப என்ன மூன்றாவது சொல்லும் பொழுது இந்த வசனத்துல தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்க வேண்டும். தேவனுடைய சத்தம் முக்கியம். ஆகவே உங்களுடைய வழிகள், உங்களுடைய கிரிகைகளை நீங்கள் சீர்படுத்த என்ன நடக்கிறது? தேவ சத்தம் உங்களுக்குள்ளே வருகிறது. தேவ சத்தம் உங்களுக்குள்ளே இல்லாவிட்டால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே வழியையோ கிரிகையோ நீங்கள் சீர்படுத்த முடியாது. அதுக்குத்தான் எரேமியா ரொம்ப ஆர்வமாய் சொல்லுகிறார், ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், இதோ பாருங்கப்பா, இதோ தேவ சத்தத்தை கேளுங்கள், அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் சொன்ன தீங்குக்கு அவர் மனஸ்தாபப்படுவார். ஏனென்று கேட்டால் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார், ஒரு விதமான ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை வைத்திருக்கிறார். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் வந்து எப்படியா இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரிகைகளையும் நீங்கள் சீர்படுத்த உங்களுடைய வாழ்க்கையிலே தேவ சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். இப்ப தேவ சத்தம் கேட்க என்ன நடக்கிறது? நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது, நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதத்துக்குள்ள போகிறது. நம்முடைய வாழ்க்கை இந்த மாதம் முழுவதிலும் பாருங்க, இந்த மாதம் பிப்ரவரி மாதம் நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன ஆசீர்வாதம் நமக்கு தேவைப்படுகிறதோ எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்திக்கிறவராயிருக்கிறார். நீங்கள் யோசுவாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்திலே 21வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், தம்பி யோசுவா 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை ஒரு வாசிங்க பார்ப்போம். யோசுவா 7:21. J'ai vu dans le butin un beau manteau de chignard, 200 pièces d'argent et un lingeau d'or, de près de 600 grammes. J'en ai eu envie et je les ai pris. Ils sont cachés dans la terre, dans ma tente, et l'argent est dessous. Amen. வாசிங்க சிந்து. 7:21 யோசுவா.
கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன்பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகளின் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைத்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றார். ஓகே, இப்ப இந்த சம்பவத்தை நீங்க வீட்டுல போய் நல்லா யோசுவா 7ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்துக்கு பிறகு நீங்கள் வாசித்து பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தடையாய் இருந்தது ஜோர்தான் நதி. ஆகவே ஜோர்தான் நதியை விட்டு அவர்கள் வெளியே வந்து விட்டார்கள். அதற்கு பிறகு அவர்களுக்கு எரிகோ மதில் ஒரு பெரிய ஒரு தடை நமக்கு தெரியும். உள்ளேயும் போக முடியாது, வெளியேயும் வர முடியாது, பெரிய ஒரு தடை அவர்களுடைய வாழ்க்கையில. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மாசத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே சில ஆசீர்வாதங்களுக்கு சில விதமான தடைகளா இருக்கலாம். ஆகவே அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாத யோர்தான் ஒரு தடையா இருக்கலாம், எரிகோ மதில் ஒரு தடையா இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதை உடைத்து இந்த மாசத்திலே நமக்கு தேவையான பொக்கிஷத்தை ஆண்டவர் கொடுப்பார் என்று விசுவாசிக்க வேண்டும். ஓகே, இருக்கட்டும். இப்ப 7வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது இப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டா, ஆயின் பட்டணத்தை பிடிக்கிறதுக்காக ஆண்டவர் தேர்ந்து கொண்டதான ஜனங்கள் இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். எதற்கு தேர்ந்தெடுத்திருக்கிறார்? அவருடைய சத்தத்தை கேட்பதற்காக, அவருடைய வழிகளிலே நடக்கிறதுக்காக, அவருடைய கிரியைகளை சொல்லுகிறதுக்காக ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆகவே இவர்களை ஆண்டவர் ஏற்படுத்தினதுக்கு எதற்காக ஏற்படுத்தினார்? இந்த ஆயின் பட்டணத்தை பிடிப்பதற்காக. இந்த ஆயின் பட்டணத்தை பிடிக்கிறதான இந்த நேரத்திலே பெரிய ஒரு இழப்பு வந்துவிட்டது. எத்தனை பேர் மடிந்து போனார்கள் என்று கேட்டால், கிட்டத்தட்ட வேதத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 36 பேர் மரித்து போய்விட்டார்கள். எங்கே மரித்து போய்விட்டார்கள்? ஆயின் பட்டணத்தை பிடிக்கிறதான இந்த நேரத்திலே யுத்தம் வந்தது. யுத்தம் வந்த பொழுது இவர்கள் எல்லாம் மடிந்து போய்விட்டார்கள். இப்ப யோசுவா யாராயிருக்கிறார்? யுத்த புருஷனாயிருக்கிறார். நமக்கு தெரியும் யோசுவா யாராயிருக்கிறார்? அவர் தேவ சன்னிதானத்திலே ஒரு ஆசாரியனாய் இருக்கிறார். ஆகவே தேவ சமூகத்திலே தேவன் சொல்லுகிற வார்த்தையை ஆசாரிப்பின் கூடாரத்துக்கு போவார். மோசேக்கு பிறகு ஆண்டவர் அவருக்கு சொல்லும் பொழுது அந்த காரியத்தை ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். ஆகவே நல்ல ஒரு தேவ மனுஷன் நமக்கு தெரியும். யோசுவா நல்ல ஒரு தேவ மனுஷன். ஆகவே தான் இந்த சூரியன் நிற்கக்கூடிய அளவுக்கு ஆண்டுடைய வார்த்தை சொன்னார். இந்த சூரியன் நிற்கும்படியா அப்படியே பகல் முழுவதும் நின்று சென்று நாங்கள் பார்க்கிறோம். ஏன்? யோசுவாவுக்கு அவ்வளவு பெரிய ஒரு அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்யத்தக்கதான அந்த வல்லமையை தேவன் கொடுத்தார். ஆனா இப்ப யோசுவா என்ன பண்ணிட்டாரு? பெரிய ஒரு இழப்பு, ஜனங்களுக்குள்ள பெரிய இழப்பு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த யுத்தத்துல இழப்பு. ஓடி போயிட்டு என்ன பண்ணிட்டாரு? தேவ சமூகத்துக்கு ஓடி போயிட்டாரு. தேவ சமூகத்துக்கு ஓடி போன இப்ப ஆசாரிப்பின் கூடாரத்துக்குள்ள இருந்துட்டு அந்த பக்கத்துல இருந்து அவர் முகம் குப்புற விழுந்து அப்படியே தேவ பாதத்திலே ஜெபிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அவரோடு கூட மூப்பர்களும் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் ஒன்று நடக்கிறது என்னவென்று கேட்டால், இப்ப ஆண்டவர் பார்க்கிறார், ஐயோ இவன் ஏன் இப்படி இருக்கிறான், ஏன் இந்த யோசுவா இப்படி கிடக்கிறார் என்று பார்க்கும் பொழுது ஆண்டவர் நன்கு அறிந்தபடியால் அவர் சொல்லுகிறார், நீ எலும்பு என்று எழும்பி சொல்லுகிறார். இந்த கோத்திரங்களை கொஞ்சம் செக் பண்ணி பாரு. என்னத்துக்காக தோல்வி வந்துச்சு? என்னத்துக்கு உங்களுடைய வழிகளை உங்களுடைய கிரிகளை நீங்கள் சீர்படுத்தல? ஏன் இந்த ஜனங்கள் இந்த வழியை இந்த கிரிகளை சீர்படுத்தல? கொஞ்சம் நீ பாருன உடனே தான் இந்த மனுஷன் என்ன பண்ணிருக்கான்னு கேட்டா, இவன் பொல்லாத ஒரு மனுஷனா இருந்தபடியால் பாருங்க இந்த வசனம் சொல்லுகிறது. வாசிங்க பாப்பா சிந்து. கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வை. இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம், ஒரு அருவருப்பான காரியம். இதையும் அடுத்தது 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இப்ப என்ன பண்ணிட்டான்னு கேட்டா, இந்த ஆகான் என்று சொல்லப்படுகிற மனுஷன் என்ன பண்ணிட்டான்னு கேட்டா, இச்சித்துட்டான். அழகா சொல்லுகிறான் பாருங்க, இதை நான் இச்சித்துட்டேன். ஏன் என்று கேட்டால், நியாயப்பிரமாணம் இருக்கிறது, ஆண்டுடைய வார்த்தை இருக்கிறது, மோசே கற்றுக் கொடுத்திருக்கிறார். மோசேக்கு பிறகு யோசுவா கற்றுக் கொடுத்திருக்கிறார். தேவ பிரசன்னத்தை பார்க்கிறார்கள். ஆசாரிப்பின் கூடாரத்திலே தேவனுடைய செக்கினாவுடைய மகிமை இறங்கியிருக்கிறதை பார்க்கிறார்கள். பலி செலுத்தும் பொழுது ஆண்டவர் பாவத்தை மன்னிக்கிறார். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டிலே ஜனங்கள் நல்ல நம்மள மாதிரி இல்ல, அவர்கள் மிகப்பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். ஆகவே தான் அவர்களுடைய வாழ்க்கையிலே பகலிலே மேக ஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம் அவர்களுக்கு வழியாய் இருந்ததுன்னு அடிக்கடி நாங்கள் அந்த வசனத்தை நாங்கள் பார்க்கின்றோம். இதெல்லாம் இருந்துச்சு. அவர்களுக்கு தேவையான சாப்பாடு, தேவையான தண்ணீர் எல்லாம் ஒரு ராஜாவை போல அந்த ஜனங்களை வழிநடத்தி வருகிறார்கள். ஆனால் அவர்களுடைய வழியோ எப்படியா இருக்கிறது, அவருடைய கிரிகைகளோ எப்படியா
இருக்கிறது. இந்த மனுஷன் செய்த ஒரு தவறினாலே முழு இஸ்ரவேலருக்கும் முழு இஸ்ரவேலர் ஜனங்களுக்கும் அந்த ஜனங்களுக்கு அப்படியே ஒரு அடி ஏற்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். அதற்கு மடிந்து போனார்கள். 36 பேர் மடிந்து போனார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். நல்லா கவனிக்க, நல்லா வாசிங்க பாப்போம். சிந்து அதுல அந்த அதிகாரத்துல நீங்கள் 26 ஒருக்கா வாசிங்க பாப்போம். 26 7:26 தம்பி நீங்கள் ஒருக்கா வாசிங்க பாப்போம். 7:26. Et l'on éleva sur Akan un grand tas de pierre qui subsiste encore aujourd'hui. L'Éternel renonça alors à son ardente colère. C'est à cause de cet événement qu'on a appelé jusqu'à aujourd'hui cet endroit vallée d'Akan. Okay. 23 ஒருக்கா வாசிங்க பாப்போம். 23. Ils les prirent dans la tente, ils les apportèrent à Josué et à tous les Israélites et ils les déposèrent devant l'Éternel. Amen. Amen. சிந்து நீங்க கூடாரத்தின் மத்தியிலிருந்து எடுத்து யோசுவாவினிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிடத்திலும் கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தார்கள். அடுத்தது 26 வாசிங்க பாப்போம். அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்பியலை குவித்தார்கள். இப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு மாறினார். ஆகையால் அவ்விடம் இந்நாள் வரைக்கும் ஆகோர் பள்ளத்தாக்கு என்னும். ஆகோரின் பள்ளத்தாக்குல ஆகான் மடிந்தான். 25 ஒரு வாசிங்க பாப்போம். அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றார். அப்பொழுது இஸ்ரவேலர் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து அவைகளை அக்கினியில் சுட்டரித்து கற்களினால் மூடி. போதும் பாருங்க. இப்ப இந்த சம்பவத்தை நீங்க வீட்டுல போய் வாசிங்க. நல்ல அருமையான ஒரு சம்பவம். ரிஸ்வான் கொல்லப்படி செய்யக்கூடாது, ஒரு இடத்துல இருக்கணும். ரிஸ்வான் அங்க இருங்க, அம்மாவோட இருங்க. ஆகவே வேதம் என்ன சொல்லுறது என்று கேட்ட அருமையாய் ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய வழிகள் அவருடைய கிரியைகள் சீர்படுத்தவில்லை. ஆகவே அவர்கள் வழிகளும் அவருடைய கிரியைகளும் சீர்படுத்தாதபடியா. ஏன் என்று கேட்டால் தேவ சத்தம் கேட்கப்பட வேண்டும். தேவ சத்தம் கேட்கப்பட வேண்டும் என்றால் வழியையும் கிரியைகளையும் சீர்படுத்த வேண்டும். ஆகவே இது ரெண்டும் அவர்களுக்குள்ள இல்லாதபடியால் அவர்கள் தேவ சத்தத்தை அவலட்சணமாய் எண்ணினார்கள், அவதூறாய் எண்ணினார்கள். அவர்களால் வந்ததான அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விட்டு யுத்தத்திலே ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விட்டது. யார் செய்தா? ஒரே ஒரு மனிதன் செய்த பாவத்து நிமித்தம், ஒரே ஒரு மனிதன் இச்சித்தபடியால், ஒரே ஒரு மனிதன் அந்த பாபிலோனிலிருந்து வந்ததான அந்த சால்வைகள், அந்த என்னென்ன காரியங்கள் இருந்துச்சு, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை அப்படியே இச்சித்து கொண்டு வந்து என்ன பண்ணிட்டான்னு கேட்டா, அவன் இருந்த வீட்டிலே மண்ணிலே புதைத்து வைத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான காரியம். காரணம் என்னவென்று கேட்டால், அவனுக்கு தேவனுடைய வழிகள் தெரியுமா? நன்றாய் தெரியும். கிரியைகள் தெரியுமா? தெரியும். ஆனா இது ரெண்டுக்கும் தன்னை விற்று கொடுக்க அவனாலே முடியாமல் போய்விட்டது. இது ரெண்டுக்கும் தாழ்த்துகிறதுக்கு அவனாலே முடியாமல் போய்விட்டது. தேவ சத்தம் வேண்டாம், தனக்கென்று ஒரு இச்சிக்க வேண்டும், தனக்கென்று தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ வேண்டும் என்று இச்சித்தபடியால் தான் அந்த முழு இஸ்ரவேலருக்கும் ஒரு தோல்வியாய் இருந்தது என்று வேதத்திலே பார்க்கின்றோம். காரணம் ஒரே ஒரு மனிதன் செய்த பாவத்தினும். ஏன்? அவருடைய வழிகள், ஆண்டவருடைய அந்த வழிகள், அந்த கிரியைகளை அவனால சீர்படுத்த முடியல, சரிப்படுத்த முடியல. அவனுடைய வாழ்க்கையை அவனாலே சரிப்படுத்த முடியல, அவனுடைய வழிகளை அவனாலே சரிப்படுத்த முடியல. ஆண்டவர் அந்த கிருபையை கொடுத்திருந்தார், ஆனால் அந்த கிருபையை இழந்து போய்விட்டான். ஆண்டவர் அந்த அற்புதமான ஒரு பிரசன்னத்தை கொடுத்திருந்தா அதை அவனே இழக்கக்கூடிய சூழல். அதுதான் வேதம் சொல்லுகிறதே. அந்த ஆகோரின் பள்ளத்தாக்கிலே ஆகான் மடிந்தது மாத்திரமல்ல, அவனுடைய குடும்பம். இது பழைய ஏற்பாட்டினுடைய காரியம் நமக்கு தெரியும். ஆகவே அந்த கல்லெறிந்து கொலை செய்தார்கள். அப்படியே அவனுடைய இன்றைக்கும் கல் குகையா இருக்கிறது என்று வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. எதனால்? இவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அற்புதமானவர், அதிசயமானவர், ஓங்கிய புயத்தினால் நம்மை விடுதலையாக்கினார். பாருங்க, யோர்தான் நதி பின்னிட்டு போகிறதுக்கு அற்புதம் செய்தார். செங்கடல் 2ஆ பிளந்து நாங்கள் எல்லாம் வெட்டான் தரையை போல வந்தோம். நல்ல சாப்பாடு கிடைச்சி எரிகோ மதிலை நாங்க பார்த்தோம். ஆகவே எரிகோ மதில ஆண்டவர் அப்படியே உடைச்சி உள்ள போகிறதுக்கு கிருபை செய்தார். ஆனா இப்படி இருந்தும் ஆனால் இவர்களால் அது செய்ய முடியாமல் போய்விட்டது. இவருடைய வழிகளுடைய கிரிகளை சீர்படுத்த முடியாமல் போய்விட்டது. நீங்க வாசிப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு நான் நேரம் போகிறபடியால் நான் வெள்ளன முடிக்க டைம் ஆயிட்டு திருவிருந்து இருக்கிறதே. நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே நமக்கு அடிக்கடி இந்த காரியத்தை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இப்ப லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் என்று சொல்லும் பொழுது, அடுத்த வாரம் இந்த சின்ன பிள்ளைகிட்ட நான் கேள்வி கேட்பேன். ஆனபடியால் கொஞ்சம் கவனமா பிந்து, யார் நம்முடைய கெப்ரி, பிபி எல்லாம் கொஞ்சம் கவனமா கேட்க வேண்டும். ஆகவே இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் ஒரு அருமையான ஒரு சம்பவம் நமக்கு தெரியும். இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே இப்ப லூக்கா எழுதும் பொழுது ஒரு அருமையா எழுதி வைத்திருக்கிறார். பாருங்க, இயேசு கிறிஸ்து இருந்த காலத்திலே அவர் ஒரு நல்ல உவமையை சொல்லி இருக்கிறார். நல்ல அருமையான உவமையை நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறார். தம்பி நீங்க வாசிங்க பார்ப்போம். அதுக்கு பிறகு
லூக்கா 15ஆம் அதிகாரத்துல 15ஆவது அதிகாரத்துல 17 இருந்து 24 வரை வாசிங்க. Il se mit à réfléchir et se dit combien d'ouvriers chez mon père ont du pain en abondance et moi, ici je meurs de faim. Je vais retourner vers mon père et je lui dirai Père, j'ai péché contre le ciel et contre toi. Je ne suis plus digne d'être appelé ton fils. Traite-moi comme l'un de tes ouvriers. Il se leva et alla vers son père alors qu'il était encore loin. Son père le vit et fut rempli de compassion. Il courut se jeter à son cou et l'embrassa. Le fils lui dit Père, j'ai péché contre le ciel et contre toi. Je ne suis plus digne d'être appelé ton fils. Mais le père dit à ses serviteurs apportez vite le plus beau vêtement et mettez-le lui. Passez-lui un anneau de doigt et mettez-lui des sandales aux pieds. Amenez le veau qu'on a engraissé et tuez-le. Mangeons et réjouissons-nous, car mon fils que voici était mort et il est revenu à la vie. Il était perdu et il s'est retrouvé. Et ils commencèrent à faire la fête. Amen. ஆமென். நீங்க வாசிங்க பாப்பா சிந்து. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய் தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. ஆமென் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவனுக்கு கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். ஓகே, கொடுத்து அடுத்து 23 மாசம் அடியுங்கள். சரி, நான் புசித்து சந்தோஷமாயிருப்போம். ஒரு அருமையான ஒரு உவமையை ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். இந்த உவமை இன்றைக்கு நடக்கிறது மாத்திரமல்ல, அன்றைக்கே நடந்த ஒரு சம்பவம். ஆகவே தான் இன்றைக்கு உலகத்திலே ஒரே குடும்பத்திலே 2 பேரை அடையாளம் காட்டுகிறார் ஆண்டவர். இன்றைக்கும் உலகத்துல குடும்பத்துல பார்ப்போம் 2 அல்லது 3 5 10 இருக்கும், நமக்கு தெரியும். ஆனால் இங்கே ஆண்டவர் முக்கியப்படுத்துகிறார் 2 பேர். ஒன்று மூத்தவன், 2வது இளையவன். நல்லா கவனிக்கணும். இப்ப 2 பேரும் எங்கே இருக்கிறார்கள்? வீட்டிலே தான் இருக்கிறார்கள். எங்கே இருக்கிறார்கள்? தகப்பனுடைய அரவணைப்பிலே இருக்கிறார்கள். எங்கே இருக்கிறார்கள்? தகப்பனுடைய அந்த அரவணைப்புக்குள்ள மாத்திரமல்ல, அனுபவிக்கத்தக்கதான சொத்துக்கள் பத்துக்கள் எல்லாமே இருக்கிறது. இப்ப 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கிறார்கள். இப்ப சபையில் குடும்பத்திலே நாங்கள் இருக்கும் பொழுது 2 விதமான காரியங்களை நாங்கள் காணக்கூடியதான இங்கு இருக்கிறவர்கள் எல்லாருமே ஆண்டுடைய பிள்ளைகள் என்று நான் 100க்கு 100 விதம் சொல்லுகிறேன். ஆனால் ஆண்டவர் இதை காண்பித்து கொடுக்கிறார் என்னவென்று கேட்டால், இந்த மனுஷனுடைய வழி எப்படியா இருக்கிறது, இந்த மனுஷனுடைய கிரியை எப்படியா இருக்கிறது, எப்ப இவனுக்கு தேவனுடைய சத்தம் கேட்கப்படுகிறது, அப்ப தேவ சத்தம் கேட்கப்படுது, அவனுடைய மனநிலை எப்படி மாறுகிறது. நல்லா கவனிக்கணும். என்றைக்கு ஒரு மனிதன் தன்னுடைய வழிகளை தன்னுடைய கிரிகளை சீர்படுத்துகிறானோ அன்றைக்கு தேவ சத்தம் அவனுக்கு கேட்கும். தேவனுடைய வசனம் அவனுடைய காதுகளிலே துணிக்கும். தேவனுடைய வசனம் அவனுடைய இருதயத்தில் இருக்கும். என்றைக்கு அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய வழிகளையும் தன்னுடைய கிரிகளையும் சீர்படுத்தாமல் இருக்கிறாரோ அந்நாள் வரைக்கும் ஆண்டுடைய வசனமோ ஆண்டுடைய வார்த்தையோ தன்னுடைய காதுகளிலே இருதயத்திலே கேட்காது. நல்லா இருக்கும்.
வார்த்தை கொஞ்ச நேரம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், யாரோ பண்ற பிரசங்கத்தை கேட்டு நல்லா இருக்குன்னு சொல்லலாம், யாரோ பேசின வார்த்தையை வச்சு நல்ல வார்த்தையை பேசுறாரு என்று கேட்கலாம். ஆனால் மாற்றங்கள் வராது. மாற்றங்கள் வருகிறதுக்கு சந்தர்ப்பம் வராது. காரணம் வலியும் கிரிகையும் சீர்படுத்தவில்லையே. அப்ப எப்படி தேவனுடைய வார்த்தை சத்தம் கேட்கும்? கேட்காது. இதுக்குத்தான் ஆண்டவர் ஒரு காரியத்தை இவர் காண்பித்து கொடுக்கிறார். 2 பேர் இருக்கிறார் ஒரு குடும்பத்துல, தகப்பனுடைய அரவணைப்பில் இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் 2 பேருக்கும் சொத்து இருக்கு, இவர்கள் 2 பேருக்கும் சுகம் இருக்கிறது, இவர்கள் 2 பேருக்கும் ஆரோக்கியம் இருக்கிறது. ஆனால் ஒரு காரியம் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்று கேட்டால், பழைய ஏற்பாட்டில் பாருங்க, கொஞ்சம் பாவம் செஞ்சா அப்படியே ஏதாகிலும் பலி செலுத்தினா அவர்களுடைய பாவம் நிவர்த்தி ஆகிவிடும். ஆகவே அப்படி ரொம்ப பேர்ச்சின்னு சொன்னா அவர்கள் நியாய பிரமாணத்தின்படி இப்படி கொல்லப்படுவார்கள், ஆகானை போல கொல்லப்படுவார்கள். அது பழைய ஏற்பாட்டினுடைய நியாய பிரமாணத்தின் காலம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற காலம் எப்படியாப்பட்ட ஒரு காலமாய் இருக்கிறது? கிருபையின் காலமாய் இருக்கிறது. நேற்றைய நாளிலே சங்கீத புத்தகத்தை வாசிக்கும் பொழுது 7வது வசனத்தில் நான் சொன்னேன், அந்த கிருபையை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார், ரட்சிப்பை நமக்கு தந்திருக்கிறார். இது எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? சத்தியத்தின்படி வாழுகிறதுக்கு, பரிசுத்தமாய் வாழுகிறதுக்கு, விசுவாசத்திலே வாழுகிறதுக்கு, ஆண்டவருக்காக நிற்கிறதுக்கு. இதுக்குத்தான் ஆண்டவர் நமக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். ஆனால் ஆண்டவர் விட்டுருவார். ஆண்டவர் விட்டுருவார். எந்த அளவுக்கு நீ செய்கிறியோ, எந்த அளவுக்கு அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், பாவம் செய்கிறவன் பாவம் செய்யட்டும், ஆனால் பரிசுத்தமாகிற நீரோ பரிசுத்தமாகும், நன்மை செய்கிற நீரோ நன்மை செய்ய வெளிப்படுத்தல் விசேஷம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் ஆண்டவர் இந்த கிருபையின் காலத்திலே ஒன்றை கற்றுக் கொடுக்கிறார் என்றால், ஒரே குடும்பத்தில் 2 பேரும் இருக்கிறார்கள். ஆனா 2 பேரும் இருக்கிற நேரத்தில் இப்ப ஆண்டவர் அருமையா இந்த சம்பவத்தை சொல்லுகிறார். பாருங்க அந்த வசனத்தை ஒரு வாசிங்க பார்ப்போம். சிந்து சில நாளைக்கு பின் அந்த 12 ஒருக்கா மட்டும் வாசிங்க பார்ப்போம். 12 அதே அதிகாரத்தை விட்டுட்டு போயிடாதீங்க. அதே அதிகாரத்துல சத்தியம் இருக்கு. நான் ஆண்டவருடைய கிருபை நாளை பேசுகிறேன். வாசிங்க பார்ப்போம் 12வது வசனத்தை. அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே இப்ப ஆஸ்தியில் வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்று அந்தப்படி பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்துக்கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி. சரி, இப்ப இவனுடைய வாழ்க்கை நமக்கு தெரியும். அடிக்கடி இந்த காரியத்தை நாங்கள் வாசித்திருக்கிறோம். கேட்கும் பொழுது கொடுத்துட்டார். நல்ல ஒரு தகப்பன். பாருங்க, சொத்துல பாதி கேட்டோன்னு கொடுத்துட்டார். இன்றைக்கு சொத்துல பாதி தகப்பன்ட்ட கேட்க முடியுமா? இருந்தா கேட்க முடியுமா? இல்ல தாய்கிட்ட தான் கேட்க முடியுமா? கேட்டா அடுத்த நிமிஷமே அவ்வளவுதான். இந்தியாவில் இலங்கையில நமக்கு தெரியும், அவ்வளவுதான், நாள் அவுட். ஆனபடியால் இன்றைக்கு அதே சூழ்நிலை. ஆனால் அன்றைக்கு இருந்த தகப்பன் நல்ல தகப்பனா இருந்திருக்காரு அந்த வீட்டுல. அப்ப தாயை பற்றி சொல்லவில்லை, தகப்பனை மெயின் பண்ணி கொண்டு வருகிறார். இப்ப தகப்பன் பரலோகத்தினுடைய தகப்பனுக்கு அடையாளமாக, கிறிஸ்து இயேசுவுக்கு அடையாளமாக, நல்ல மெய்ப்பனுக்கு அடையாளமாக இதெல்லாம் ஆண்டவர் அப்படியே கொண்டு வந்து காண்பிக்கிறார். ஆகவே அவர் ஒரு நல்ல தகப்பன் என்பதை காண்பித்து கொடுக்கிறார். இப்ப என்ன பண்றாருன்னு கேட்டா, சொத்து கேட்ட உடனே, இப்ப ஆண்டவர் கேட்ட உடனே, இப்ப நாங்க பாருங்க சில காரியங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவர் கொடுத்துருவார். ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெபிச்சு தந்தாவே தான் கேட்கும் பொழுது ஆண்டவர் சில காரியங்கள் கொடுத்துருவார். ஆனால் பின் விளைவுகள் என்ன நடக்குதுன்னு கேட்டா, கொஞ்ச நாள் போனோன்னு பிரச்சனை வந்துடும், போராட்டம் வந்துடும். இப்படிதான் ஒரு நல்ல ஒரு சம்பவத்தை சொல்றேன். இப்ப இலங்கையில இருக்கும் பொழுது ஒரு பொடிய நல்லா ஜெபம். என்னத்துக்கு ஜெபம்? எனக்கு ஒரு நல்ல மனுஷி வேணும், வெள்ளை மனுஷியா வேணும், நல்ல வெள்ளை மனுஷியா வேணும், வெள்ளை பிள்ளையா வேணும் நான் கல்யாணம் பண்றதுக்கு. ஏன்னா கருப்பிகளுக்கு எல்லாம் கல்யாணத்துக்கு எங்க போறது, கஷ்டம். வெள்ளை பிள்ளையா வேணும் எனக்கு அப்படின்னோட இப்ப ஆண்டவரும் சொல்லி பார்க்கறான். கேட்கிற மாதிரி இல்ல, ஆள் ஏதோ கொடுத்துட்டார். கொடுத்த உடனே என்ன நடக்குதுன்னு கேட்டா, இப்ப கல்யாணமும் முடிச்சு இப்ப நமக்கு தெரியும், கொஞ்ச நாள் போன உடனே இப்ப அவங்களுடைய சூழ்நிலைகள் பார்க்கும் பொழுது என்ன கிடைக்குது, அக்காவுக்கு என்ன மாதிரி முடியல, அக்காவுக்கு என்ன மாதிரி முடியல, என்ன பண்ற டோப்பா தான் வைக்கணும். இப்ப சரி பரவாயில்ல, அங்கங்க எங்க லாச்சபிளுக்கு போனா அப்படி வச்சுக்கலாம். இப்ப படுக்கிற டைம்ல அக்கா என்ன பண்ணுவாங்க, இப்ப டோப்பாவை கழட்டி வைக்க வேண்டும். ஆனா அக்கா எப்படியா பட்டவங்க, நல்ல வெள்ளை முகம், செழிப்பு, செஞ்சலிப்பு. அதுக்குத்தான் பிறகு ஜெபிக்கிறார், ஆண்டவரே என்ன செய்யறதுன்னு. அதுக்குத்தான் ஆண்டவர் சொல்லிடுறார், நான் உனக்கிட்ட ஏற்கனவே நான் சொன்னேன், நீ கேட்கல. தட்டி 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 கதவை உடைச்சி எனக்கிட்ட இது வேணுமே வேணும்னு சொன்னேன். இப்ப நாள்தோறும் ஒரு கஷ்டம், வருஷந்தோறும் ஒரு கஷ்டம். ஏன் மனுஷிக்கு முடியல, கூட்டிட்டு போக முடியுமா? இல்ல, தலை கடிக்கும், அரிக்கும். புட்டாப்பா எவ்வளவு நேரம் வச்சுக்கிட்டு இருக்க, மெயில்ல போக முடியுமா?
குளிர்ல போக முடியுமா? ஆனபடியால் இப்படி அப்ப இந்த தகப்பன் என்ன பண்ணுகிறான் இந்த காரியத்துல? பரவாயில்ல, நீ கேட்கிறியா சொத்தை, நான் தாரேன், எந்த விதமான ஆச்சரியவனும் இல்லை. எவ்வளவு சொத்து கேட்கிற? தாராளமா கொடுக்கிறேன்னு கொடுத்துட்டாரு. கொடுத்தவுடன் என்ன நடக்கிறது? இவர் போயிட்டு பணம் வந்தா நமக்கு தெரியும் தானே, பணம் வந்தா நம்முடைய ஆட்களை பத்தி நமக்கு தெரியும் தானே. பாருங்க, ஆண்டவர் நல்ல தமிழ் ஆட்களை மெயின் பண்ணி தான் வேதத்துல நல்லா கழிச்சிருக்கார். இப்ப பணம் வந்தா நமக்கு தெரியும், நம்முடைய ஆட்களுடைய குணாதிசயம் மாறிடும், பேச்சு மாறிடும், அந்த ஆக்டிவிட்டி எல்லாமே மாறிடும், நமக்கு தெரியும். இதெல்லாம் நமக்கு புதுசான காரியம் இல்லை, நம்ம பிறந்த நாள்ல இருந்து பார்த்துக்கிட்டு வரணும். அதே போல இந்த இளையகுமாரன் என்ன பண்ணிட்டாரு? எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு பக்கத்துல இருந்தா 10 பேர் கேட்பாங்கன்னு தூர தேசத்துக்கு போயிட்டார். பாருங்க, ஆண்டவர் சொல்லும் பொழுது ஓமையை சரியா சொல்லி இருக்காரு. ஏன் பக்கத்துல இருந்தா 10 பேர் கேட்டுருவாங்க, எனக்கு ஒரு 100 ரூபாய் கடன்டா, அல்லது எனக்கு இந்த காரியத்தை வாங்கிட்டா நான் பிறகு தாரேன்னு சொல்லி வாங்கிறதுக்காக இவர் அதெல்லாம் கண்டபடியால் தூர ஓடி போயிட்டு அங்க ஜீவனம் பண்ணிட்டு தன்னுடைய ஆஸ்தி எல்லாம் முடிஞ்சு போயிட்டு. பாருங்க, அந்த வசனம் சொல்லுறது நல்ல 13வது வசனம் பாருங்க, அழகா சொல்லுகிறது. அவன் தூர தேசத்துக்கு, அதான் இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். இப்ப ஆஸ்தியை அழித்து போட்டுட்டாரு. அழித்து போன விடன் என்ன நடக்கிறது? அவருக்கு சாப்பிடுறதுக்கு வழி இல்லை. சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம என்ன நடக்கிறது? அங்க என்ன பண்ணுது? பண்டி, தமிழ்ல சொல்லுவோம்னா பண்டி, ஆகவே இந்த பன்னின்னு சொல்லுவாங்க, இன்னொரு தமிழ்ல பன்னின்னு சொல்லுவாங்க. இப்ப பண்டிக்கு பக்கத்துல அவர் படுத்து இருக்கும் பொழுதுதான் அவருக்கு என்ன வருகிறது? தெளிந்த புத்தி வருகிறது. எப்பே ஆண்டவருடைய பிள்ளை ஆண்டவரை விட்டு தூர போகிறார்களோ, தங்கள் வழிகளை தங்கள் கிரியைகளை சீர்படுத்தாமல் தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் தூர போகிறார்களோ, அப்பே ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும், பண்டியோடு சேர்ந்து நாங்களும் புண்ணாக்கு சாப்பிடுறது போல ஆகிவிடும். அப்படித்தான் சொல்லுவாங்க ஊர்ல, புண்ணாக்கு போல. இப்ப என்ன நடக்கிறது? இவர் நல்ல தமிழ்ல சொல்லுவோம்னா, நம்ம ஊர் தமிழ்ல சொல்லுவானா, மாட்டுக்கு போடுற புண்ணாக்கு தான் அவருக்கு சாப்பாடா வந்துட்டு. அப்பதான் ஒரு தெளிந்த புத்தி வருது. அந்த வசனம் சொல்லுது பாருங்க, அந்த வசனத்தை ஒரு வாசிக்க வசந்து தெளிந்த புத்திங்கிற ஒரு வசனம் இருக்குது. அப்பொழுது வாசிக்க பாப்பா அந்த வசனத்தை. இப்ப அவனுக்கு 17வது வசனம் பாருங்க, அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது அவன் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு இப்ப பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. அப்ப பரலோகத்துக்கு அடையாளமாக, சபைக்கு அடையாளமாக, ஆகவே இயேசு வாசம் பண்ணுகிற இடத்துக்கு அடையாளமாக ஒரு காரியம் நமக்கு வெளிப்படுகிறது. என்ன? நம்முடைய வாழ்க்கை, நாங்கள் எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? ஆண்டவருடைய சமூகத்துக்கு எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? அவர் விரும்புகிறபடி வாழ வேண்டும் என்று சொன்னால் ஆட்டுக்குட்டியாகத்தான் நாங்கள் இருக்க முடியும். ஆகவே ஆட்டுக்குட்டியாய் இருக்கிறதான நமக்கு, அதைத்தான் 23வது சங்கீதத்தில் நாங்கள் அடிக்கடி வாசிக்கிற ஒரு சங்கீதம், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஏனென்று கேட்டால் அவர் ஒரு நல்ல மேய்ப்பன். அவர் நல்ல மேய்ப்பனா இருந்தால் நான் யார்? ஆடுகளாய் இருக்கிறேன். அப்ப ஆடுகள் எங்கே இருக்கும்? ஆடுகள் கண்டது சாப்பிடாது. ஆடை பார்த்திருக்கீங்கன்னா கண்டது சாப்பிடாது, கண்டது தேடி போகாது, அது நல்லா இருக்கும் என்று நமக்கு தெரியும். உலகத்தினுடைய ஆடுகளை நாங்கள் பார்த்தோம். அதே போலதான் ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்னவென்று கேட்டால், இந்த கெட்ட குமாரனுடைய சம்பவத்தையும், இந்த இளைய குமாரனாகிய கெட்ட குமாரனும் மூத்த குமாரனுடைய சம்பவத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் இந்த இளைய குமாரனுடைய வாழ்க்கை ஒரு பக்கத்திலே அவன் புத்தி தெளிந்த பிறகுதான் அவனுக்கு புத்தி வருகிறது. என்றைக்கு நம்முடைய வழிகள், நம்முடைய கிரியைகள் சீர்படுத்த போகிறதோ அன்றைக்கு தேவ சத்தம் நமக்கு தானாய் வருகிறது. ஆனால் இன்னொரு மனுஷனுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், இந்த மனுஷனும் அதே குடும்பத்துல தான் இருக்கிறான். யார்? இந்த மூத்த சகோதரன் இருக்கிறான். இப்ப இந்த மூத்த சகோதரன் சொல்லும் பொழுது சொல்லுகிறான் பாருங்க, என்ன வீட்டுல ரொம்ப ஆடல் பாடல் சத்தமா இருக்கிறது, ரொம்ப என்னவோ பெரிய, ஏன்னா இவனுக்கே தெரியல, இவன் வயலுக்கு வேலைக்கு போயிட்டான். ஆனால் இவனும் அதே வீட்டுக்குள்ளதான் இருக்கிறான். அவன் வரும் பொழுது ஒரு காரியம் நடக்கிறது. தகப்பனிடத்துல போராடுகிறான், தகப்பனிடத்துல வாக்குவாதத்துக்கு வருகிறான். ஆகவே என்ன பார், நீ இப்படி செஞ்சிட்ட பார், அவன் ஆஸ்தியெல்லாம் அங்க இல்லாமல் பண்ணிட்டான், சரீரத்தை கெடுத்துட்டான், அவனுடைய வாழ்க்கை வீணா போயிட்டு வந்திருக்கிறான். ஆனால் அவனுக்கு நீர் மேலத்தாளம் போடுகிறீரே, அவனுக்கு ஆட்டு அடிக்கிறீரே, அவனுக்கு முத்திரை மோதிரத்தை போடுகிறே, அவனுக்கு நீர் வஸ்திரத்தை கொடுக்கிறீரே, எனக்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்ல. அதற்குத்தான் அவன் தகப்பன் சொல்லுகிறார், நீர் என்னோடு இருக்கிறபடியால் என்னுடையவைகள் எல்லாம் உனக்குத்தான். நல்லா கவனிக்கணும். இப்ப பாருங்க, ஆண்டவரோடு இருக்கிற பொழுது நமக்கு என்ன? ஆண்டவர் எதை நமக்கு கொடுக்கிறாரோ எல்லாம் நமக்கு கிடைக்கப்படும். ஆனால் இவனுடைய வாழ்க்கை கொஞ்சம் நாம பார்த்தோம்னு சொன்னா, எரிச்சல், பொறாமை, போட்டி, வன்கண்ணி, நாவி, இதெல்லாம் இந்த மூத்த குமாரனுக்குள்ள போயிட்டு பாருங்க. எங்க பார்த்தாலும் பாருங்க,
குடும்பத்துல எனக்கு முதலிடம் வேணும். எத்தனையோ குடும்பத்தை பார்த்திருக்கேன், எனக்கு முதலிடம் வேணும், முதலிடம் வேணும், முதலிடம் வேணும், எனக்கு எல்லாத்துக்கும் முதலிடம் வேணும். ஆனா கடைசியில பார்த்தா அந்த முதலிடம் ஒன்றுமே கிடைக்காது. என்றைக்கு தேவ சன்னிதானத்துல இருந்து தேவனை நோக்கி பார்த்து அவருடைய வழிகள் அவருடைய கிரிகளை நான் சீர்படுத்துறதுக்கு ஆயத்தமோ அன்றைக்கு கர்த்தர் உயர்த்துவார். இதுக்குத்தான் வார்த்தை இருக்குது, அவருடைய பலத்த கைகளுக்குள்ளாய் அடங்கிருங்கள், ஏற்ற சமயத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்துவார். யாரும் நம்மை உயர்த்த வேண்டும் என்று வாக்குவாதத்துக்கு போயிடக்கூடாது, யாரும் உயர்த்த வேண்டும் என்பதற்காக நெஞ்சனிவிற்றக் கூடாது. ஆனால் தேவ சமூகத்திலே இருந்து நாம் கேட்கின்ற பொழுதே கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு அந்த காரியத்தை வாக்கியப்படும். இதுதான் இந்த மூத்த குமாரனுக்குள்ளதான கெட்ட குணம், இளைய குமாரனுக்கு இருந்ததான. இப்ப இளைய குமாரன் எப்படியா மாறிட்டான்? மனம் திரும்பிட்டான். இளைய குமாரன் மனம் திரும்பிட்டான். நல்லா கவனிக்கணும், ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல தான் இருக்கிறாங்க, ஒரே தகப்பனுக்கு பிள்ளையாத்தான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த இளைய குமாரனுடைய வாழ்க்கை எப்படியா இருக்கிறதே? இவன் ஆஸ்தியை அளித்தவன் தான், இவனுடைய எல்லாவற்றிலும் இவன் அப்படியே, இவனுடைய சரீரம் அப்படியே நாசமா போயிட்டு, இவனுடைய வாழ்க்கையில எல்லாம் போயிட்டு, ஆனால் இவன் புத்தி தெளிந்து வரும் பொழுதே ஆண்டவர் இவனை அழைக்கிறதை பார்க்கும் பொழுது நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் சொன்னால் அதோட நான் முடிக்கிறேன். நல்ல அருமையான ஒரு சம்பவம் பாருங்க. அடுத்து வாசிங்க பாப்போம். சிந்து நீங்கள் ஒரு 20 நீங்க வாசிக்க பார்ப்போம். 24வது வசனத்தை ஒருக்கா வாசிக்க பார்ப்போம். 24 மட்டும் ஒருக்கா வாசிக்க பார்ப்போம். சரி, அதுக்கு முன்பதாக நீங்கள் 21 ஒருக்கா வாசிக்க பார்ப்போம். வச்சுக்காம உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு, இப்ப உயர்ந்த முதலாவது ஒன்று உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வரா. யாருக்கு கொண்டு வருகிறார்? பண்டிக்கிட்ட படுத்த மனுஷன். இவனுடைய வாழ்க்கை எப்படியா போய்விட்டு தகப்பனுக்கிட்ட இருந்து சொத்துக்களை பறிச்சுட்டு போயிட்டான். தகப்பன்கிட்ட இருந்து அவன் இருந்ததான அந்த சொத்துக்கள் எல்லாம் பறிச்சுட்டு தூரதேசத்துக்கு போய்விட்டான். இப்ப இவன் எப்படியா போய்விட்டான்? அங்கே போகும் பொழுது பாவியான மனுஷனாயிருக்கிறான், அக்கிரமமான மனுஷனாயிருக்கிறான். ஆண்டுடைய வழிகள் ஆண்டுடைய கிரியைகளை அவன் ஆண்டவர் கொடுத்த அந்த காரியத்தை அவன் சீர்படுத்தவில்லை. ஆண்டவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை அல்ல. ஆகவே தான் பண்டிக்கிட்ட போய் படுத்துட்டான். ஆனவே புத்தி தெளிந்து வந்துருச்சு. வந்தவுடன் ஒரு காரியத்தை சொல்கிறான், நான் பரத்துக்கு விரோதமாய் உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்து விட்டேன் என்று சொன்ன உடனே என்ன பண்றான்னு கேட்டா, அந்த தகப்பன் கட்டி அணைத்து அப்படியே முத்தம் கொடுக்கிறது. இது நல்ல ஒரு தகப்பன். இது யார் செய்ய முடியும்? இயேசு ஒருவர் மாத்திரம் தான் செய்ய முடியும். என்னதான் நம்முடைய வாழ்க்கையிலே சில விதமான குறைகள் இருந்தாலும், என்னதான் நம்முடைய வாழ்க்கையிலே சில தவறுகள் செய்திருந்தாலும், என்றைக்கு தேவ பாதத்திலே வந்து நம்முடைய வழிகளை நம்முடைய கிரியைகளை சீர்படுத்துறோமோ அன்றைக்கு தேவ சத்தம் வரும், அன்றைக்கு தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே இந்த இளைய குமாரன் கெட்ட குமாரனுடைய வாழ்க்கையில என்ன, இவன் புத்தி தெளிந்து வந்தது மாத்திரமல்ல, வந்த உடனே என்ன பண்றாரு? இவனுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா பண்டிக்கிட்ட படுத்தவன் உடுப்பு எப்படி இருந்திருக்கும் நமக்கு தெரியாது. அப்ப உலகத்துல ஒட்டி வாழ்ந்த மனுஷன் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? ரொம்ப மோசமா இருந்திருக்கும். ஆனா அதற்குத்தான் என்ன சொல்லுகிறார் ஆண்டவர்? சொல்லுகிறார் உயர்ந்த வஸ்திரம். இதுதான் ரட்சிப்பின் வஸ்திரம். முதலாவது இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம், நீங்க வீட்டில் போய் வாசிக்க நேரம் இல்லை, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 50ஆம் அதிகாரம் 23வது வசனம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 52ஆம் அதிகாரம் 1, 2 இதெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. விலையேறப்பட்டதான் அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுக்கிறார். இந்த வஸ்திரம் தான் இந்த பூமியிலே விலையேறப்பட்டது. எத்தனை காரியம் என்று கேட்டால், இவன் துன்மார்க்கமாய் ஜீவித்தான், இவன் பாவியாய் ஜீவித்தான், சொத்துக்கள் எல்லாம் அழித்து போய்விட்டான். ஆகவே தான் நமக்கு ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு ரட்சிப்பை கொடுத்திருப்பார், நல்ல சந்தோஷத்தை கொடுத்திருப்பார், நல்ல சமாதானத்தை கொடுத்திருப்பார். இதை நாங்கள் காத்து கொண்டிருக்கோம். ஆனா இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னா ரட்சிப்பை இழந்து மறுபடியும் அதே சூழ்நிலைக்கு போவார்கள். எங்க போயிடுவார்கள்? ஆகவே பழைய சூழ்நிலைக்கு போயிடுவார்கள், பழைய காரியங்களுக்கு, பழைய விக்கிர ஆராதனைக்கு, பழைய அந்த உலகத்தோடு கூட ஒட்டி லௌகிகத்தில் அப்படியே ஓடி போகிறவருடைய வாழ்க்கை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் முன்னிலைமையிலும் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும் என்று வேதத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் இவன் மனம் திரும்பி வந்தார் என்று சொன்னால் ஆண்டவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுக்கிறார். எப்பே கொடுக்கிறார்? இது கிருபையின் காலமாய் இருக்கிறபடியால் கிடைக்கப்படுகிறது. தேவன் நம்மிடத்திலே இருக்கிறபடியால் நமக்கு கிடைக்கப்படுகிறது. வருகைக்கு பிறகு இதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, கிடைக்கவும் கிடைக்காது. ஆகவே தான் இந்த உயர்ந்த வஸ்திரத்தை கொடுக்கிறார். இந்த உயர்ந்த வஸ்திரம் யாருக்கு கிடைக்கப்படுகிறது? துன்மார்க்கமாய் ஜீவித்தவன். ஆகவே தான் நான் அடிக்கடி ஒன்று சொல்லுவேன், குடிகாரனை தள்ளிவிட முடியாது,
விபச்சாரக்காரனை தள்ளிவிட முடியாது, அரவணைக்க வேண்டும், அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவனை நேசிக்க வேண்டும். ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆகவே ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவருக்கு ஆண்டவர் போடுவார், நாம் போட முடியாது. நாம் செய்ய வேண்டியது ஒண்ணு, அவரை அரவணைக்கணும், ஏற்றுக்கொள்ளணும், நல்ல கிருபை பொருந்திய வார்த்தையை சொல்லணும், அவருக்கு நல்ல ஆண்டவருடைய வசனத்தை சொல்லி அவரை தேற்றணும், ஆற்றணும் என்று. ஆகவே தான் தம்பி நான் சொல்லுகிறேன், சில வேளையில் உங்களுடைய பாடல் நிமித்தம் ஒரு சிலர் தொற்றப்பட்டிருக்கலாம், ஒரு சிலர் மனமாறி இருக்கலாம், ஒரு சிலர் ஆசீர்வாதத்துக்குள்ள போயிருக்கலாம். சில பேர் உங்களுடைய பாடலை பார்த்து இதை போல நான் பாடணும் என்று அவர்கள் நினைத்திருக்கலாம். இதுவும் பெரிய ஒரு ஆசீர்வாதம், 4 பேருக்கு இருக்கிறது பெரிய ஒரு ஆசீர்வாதம். இப்ப ரட்சிப்பின் வஸ்திரத்தை, உயர்ந்த வஸ்திரம் பாருங்க, அந்த வசனம் சொல்லுகிறது, அழகாய் சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்னவென்று கேட்டால் பாருங்க, அந்த வசனத்தை வாசிங்க பாப்பா. சிந்து குமார் அந்த வசனத்தை மாத்திரம் வாசிங்க பாப்பா. வாசிச்சது அடுத்த வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது தகப்பன் பாருங்க, தன் ஊழியக்காரரை நோக்கி உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி. இப்ப இரண்டாவது ஒரு காரியம் சொல்லப்படுகிறது, ஏனென்று கேட்டால் உயர்ந்த வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம். இவன் பாவம் அக்கிரமம் எல்லாம் செய்தான், இப்ப ஆண்டவர் அந்த வஸ்திரத்தை போட்டு அவருடைய இரத்தத்தினாலே கழுவிட்டார். ஆகவே தான் இன்றைக்கு நாங்கள் திருவிருந்து எடுக்கிறோம். அவருடைய இரத்தத்தையும் அப்பத்தையும் அடையாளமாக கொண்டு நாங்கள் அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். ஆண்டவரை தான் சேவிப்போம், விசுவாசத்தை விட்டு விலக மாட்டோம். கிருபை எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது, தேவ பிரசன்னம் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இது எங்களுக்கு ஒரு அடையாளம் என்று நாங்கள் இன்றைக்கு நினைவு கூறுகிறோம். இப்ப உயர்ந்த வஸ்திரம். இரண்டாவது ஒரு காரியம் சொல்லப்படுகிறது, அவனுக்கு எப்படியாப்பட்டது போடப்படுகிறது என்று சொன்னால் பாருங்க, என்ன வசனம் சொல்லுகிறது, மோதிரமா சொல்லுங்க வாசிங்க பாப்போம். அப்பொழுது இப்ப கைக்கு மோதிரம், நல்லா கவனிக்கணும். இப்ப மோதிரம் என்று சொல்லும் பொழுது வேதத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு மேன்மைக்கு அடையாளமாயிருக்கு. இதை மாத்திரம் நீங்கள் வாசிங்க பாப்போம். ஆகாய் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் கடைசி 23வது வசனம். நேற்றைய நாள் இந்த அதிகாரத்தை நான் ஃபுல்லா 2 அதிகாரம், அதுக்கு பிறகு நான் கொஞ்சம் தியானிச்சேன். இந்த வசனத்தை வாசிக்க பார்ப்போம். 2ஆம் அதிகாரம் 23வது வசனம், ஆகாய் தீர்க்கதரிசி 2:23. ஆகாய் 2:23 வாசிக்க பார்ப்போம். போடுங்க தம்பி, நீங்க ஒரு வாசிக்க பார்ப்போம். Ce jour-là, déclare l'Éternel, le maître de l'univers, je te prendrai, Zorobabel, fils de Shealtiel, mon serviteur, déclare l'Éternel, et je ferai de toi ton manteau, car je t'ai choisi, déclare l'Éternel, le maître de l'univers. Amen. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், என் ஊழியக்காரனை இப்ப முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று இப்போது கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா கவனிக்கணும். இப்ப முத்திரை மோதிரம் பழைய ஏற்பாட்டிலே எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? அடையாளத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன அடையாளம்? ஒரு மேன்மைக்கு அடையாளமாக. அதுதான் வேதம் சொல்லுகிறது பாருங்க. செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். அப்ப இது யார் சொல்லுகிறார்? கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப இங்க என்ன, இந்த இளைய குமாரனுக்கு என்ன கிடைக்கப்படுகிறது? இரண்டாவது ஒரு ஆஸ்தி கிடைக்கப்படுகிறது, இரண்டாவது ஒரு மகிமை கிடைக்கப்படுகிறது, இரண்டாவது ஒரு தேவன் கொடுக்கப்படுகிற காரியம் நிறைவேறுகிறது. என்ன? அவனுக்கு ஒரு மோதிரம். ஆகவே தான் நாங்க என்கேஜ்மெண்ட்ல என்ன பண்ணுவோம், கல்யாணத்துல என்ன பண்ணுவோம், உடன்படிக்கை பண்ணுவோம். மோதிரத்தை நமக்கு தெரியும், தம்பி சிரிக்க கூடாது, கொஞ்ச நேரம் இருக்கணும். மோதிரத்தை போடுவோம். அப்ப மோதிரம் எதுக்கு கொடுக்கப்படுகிறது? உடன்படிக்கையின் அடையாளத்துக்கு கொடுக்கப்படுகிறது. இப்ப ஆண்டவரோட கூட நான் நெருங்கிட்டேன், ஆண்டவரோட கூட நான் உடன்படிக்கை பண்ணிட்டேன். இப்ப இளைய குமாரன், கெட்ட குமாரன், ஆஸ்தியெல்லாம் வித்துட்டு பண்டிகை பக்கத்துல படுத்தவன், தவிட்ட சாப்பிட்டவன். ஆகவே இவனுடைய வாழ்க்கை எப்படி ஆக்கப்பட்டது? அலங்காரமான ஒரு வாழ்க்கையாக்கப்பட்டது. அடிப்படையில கணத்தடியில கடந்த பொழுது நம்மை ஆண்டவர் ஒரு புறா சிறகுக்கு போல வைத்தார் என்று பைபிள்ல வாசிக்கிறது போல இவனுடைய வாழ்க்கை எப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருந்ததே, ஒரு முத்திரை மோதிரம். ஆகவே தான் முத்திரை மோதிரமாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார் என்று பக்தன் பாடும் பொழுது நாங்கள் கேட்கின்றோம். இது மேன்மைக்கு அடையாளம். அப்ப ஆண்டவருடைய ரட்சிப்பு எதற்காக நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது? மேன்மைக்கு அடையாளமாக, உயர்வுக்கு அடையாளமாக, உன்னதமான அந்த கிருபை நமக்கு கிடைக்கும். இதை நாம் மறந்து போயிடவே கூடாது. ஆகவே இரண்டாவது ஒரு காரியம், அந்த மேன்மை முத்திரை மோதிரம் கனப்படுத்துகிறார். ஆண்டவர் கனப்படுது. ரட்சிப்பு கிடைச்சிட்டு, ஆகவே ரட்சிப்பை நாங்கள் சோத்தரிக்க, ரட்சிப்பு கிடைச்சுக்காய் சோத்திரம் பண்ணும் பொழுது, ரட்சிப்புக்காக நாங்கள் தேவ பாதத்திலிருந்து நன்றி செலுத்தும் பொழுது என்ன நடக்கிறது? அது ஒரு மேன்மையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதுதான் அந்த மோதிரம். அந்த முத்திரை மோதிரத்தை யாருக்கு கொடுத்திருக்கிறார்? இந்த இளைய குமாரன், கெட்டவன்,
பாவி. ஆகவே பண்டிகிட்ட படுத்தவன், உலகத்தோடு ஒட்டி போனவன் மனம் திரும்பி வந்துட்டான். தெளிந்த புத்தி உள்ளவனா வந்தபடியால் தான் இது கிடைச்சு. ஏன்? கிரியைகள் அவனுக்கு சீர்படுத்தப்பட்டதே, அவனுடைய வழிகளை சீர்படுத்தின ஆனபடியால் தான் ஆண்டவரை கட்டி அணைச்சி ஒன்று வஸ்திரத்தை கொடுக்கிறார், இரண்டாவது மோதிரத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே கனத்துக்குரிய பாத்திரமாக, ஏன் கனத்துக்குரிய பாத்திரமா இருக்க வேண்டும்? ஆகவே நம்ம எல்லாரையும் ஆண்டவர் எப்படி மாத்திருக்கிறார் சொன்னா, ஒன்று ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார், இரண்டாவது கனத்துக்குரிய மனிதனாய், கனத்துக்குரிய மகளாய். ஆகவே யார் கனம் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் நமக்கு தேவையே இல்லை. இயேசு நம்மை கனப்படுத்து, அதுக்கு தான் தேடி ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். அப்ப நாம நினைக்க கூடாது அவர் என்ன கனப்படுத்தல, அவர் என்ன மதிக்கல, அது நமக்கு தேவையே இல்லை. ஆண்டவர் நம்மை கனப்படுத்தி இருக்கிறார். எண்ணத்தினால் கனப்படுத்தி இருக்கிறார், முத்திரை மோதிரத்தாலே கனப்படுத்த. மூன்றாவது ஒரு காரியம் வாசிங்க பாப்பா, அதிலே பாதரட்சி. அடுத்து அந்த கட்டகுமாரனுக்கு வந்துருங்க டக்குனே, அப்படி 15வது லூக்கா 15 டக்குனு வாசித்து முடிச்சு பார்ப்போம். உயர்ந்த வஸ்திர போடுங்க பார்ப்போம். மோதிரத்தையும் இப்ப கால்களுக்கு பாதரட்சை போடுங்கள். இப்ப வேலைக்காரனுக்கு ஒன்று சொல்லுகிறார், இவனுக்கு உயர்ந்த வஸ்திரம் ரட்சிப்பு, இரண்டாவது முத்திரை மோதிரம், மூன்றாவது இவனுக்கு பாதரட்சை. எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? மறுபடியும் அவர் உலகத்துக்குள்ள போயிடக்கூடாது. இப்ப பாருங்க, சொல்லுவாங்க ஊர்ல சொல்லுவாங்க, மகள் பெரியாள் ஆவிட்டு மகன் பெரியாள் ஆவிட்டு கயிறை போட்டு கட்டணும், அப்படி பழையாட்டு. இப்ப கட்ட முடியாது. இப்ப கட்டுனா அக்காச்சி அடிச்சு போட்டுரும். இப்ப கட்டுனா அண்ணாச்சி அடிச்சு போட்டு ஓடி போயிடுவார். அண்ணாச்சி திரும்ப செவருக்குள்ள சாத்தி விட்டு ஓடிடுவாரு. நமக்கு தெரியும். என்ன இப்ப சொல்ல முடியுமா? ஒரு கால் கயிறு கட்டு போடுவோம். என்னமோ சொல்லுவாங்க, என்ன சொல்லுது, ஏதோ ஒரு கயிறு ஒன்று கட்டி போடுவோம். அவர் பெரிய ஆள் ஆயிட்டார், ஏன்னா கல்யாணம் கட்டுறதுக்கு. ஏன்னா அப்பதான் வெளியே போவோம். ஏன்னா அதுக்கு முன்னே அவர் போவாதவர், அதுக்கு பிறகும் போவாது, அதுக்கு பிறகு தான் கூட போவார். டார்ச்சர் தாங்க முடியாது, வீட்டுல டார்ச்சர் தாங்க முடியாதுன்ட்டு ஓடி போயிடுவாரு. அப்படியெல்லாம் நமக்கு தெரியும். இப்ப என்ன பண்ணுகிறது? இவருக்கு பாதரட்சை கொடுத்திருக்கு. என்னத்துக்கு கொடுத்திருக்கிறது? வெளியில போகக்கூடாது. ஏனென்று கேட்டால் முத்திரை மோதிரம் கிடைக்கப்பட்டிருக்கிறது, ரட்சிப்பின் வஸ்திரம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தோடு ஒட்டி வாழுகிறதுக்கல்ல, உலக லௌகீகத்துக்கல்ல, உலகத்துல 4 பேருக்கு திருப்தி ஆத்திரத்துக்கு கிடையாது, உலகத்துல இருக்கிறதான பிரெஞ்சு சட்டத்துக்கு கீழ்ப்படிஞ்சு வாழுகிறதுக்கு அல்ல, தேவ சமூகத்தில் இருந்து போகாதபடி தேவனோடு கூட அந்த கிருபையை பெற்றிருக்கிறதான நாம் அந்த பாதரட்சை ஒரு பாதுகாப்பு. இதுதான் ஒரு பாதுகாப்பு. சபை ஒரு பாதுகாப்பு, ஆராதனை ஒரு பாதுகாப்பு, ஜெபக்கூட்டம் ஒரு பாதுகாப்பு. ஆகவே இது ஒரு பாதுகாப்பு. இதை விட்டுட்டு நீ வெளியில போயிடக்கூடாது. இப்ப பாருங்க, அவர் ஒன்று நிப்பாட்டி இருக்கலாம், ரட்சிப்பின் வஸ்திரத்தை போட்டு, விலையேற வஸ்திரத்தை போட்டு அதோட நிப்பாட்டி இருக்கலாம். நிப்பாட்டல, ரைட். அடுத்து சொல்லுகிறார், அவனை முத்திரை மோதிரமாக மேன்மைப்படுத்துகிறார், கனப்படுத்துகிறார். இதோட விட்டுருக்கலாம், சரி பரவாயில்ல, அவன் இருக்கட்டும். இன்றைக்கு இருக்கிற காலங்களில் பார்த்தோம்னா, நீ எது வேணாலும் செய்ய, 2 பாட்டை படிச்சுட்டு போ, நீ எது வேணாலும் செய்ய, நீ ஆராதனை செஞ்சுட்டு போதும், நீ எது வேணாலும் பண்ணு, பைபிளை வாசித்துட்டு போ, எது வேணாலும் பண்ணு, நீ பிரசங்கம் பண்ணிட்டு போதும். ஆனா நீ வேற எங்க போறன்னு கண்டுகொள்ள முடியாது. பாருங்க, ஒரு சில வீட்டுல இந்த பிள்ளைங்க எங்க போகுதுன்னு தெரியாது, பெற்றோருக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு. இப்படி எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் இந்த உலகத்துல. ஆனால் அதுக்குத்தான் ஆண்டவர் சொல்கிறான், நீ அந்த பாதரட்சையை விட்டு நீ போகக்கூடாது. அதுக்குத்தான் பாதரட்சை கொடுக்கப்பட்டது. இப்ப கடைசியா அந்த வசனத்தை வாசிங்க பாப்பா சிந்து. அடுத்தது பாதரட்சையை கொடுத்து, அடுத்தது கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷப்படுவோம். 4வது ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஏனென்று கேட்டால், இவனுடைய வழிகள், இவனுடைய கிரியைகள் சீர்படுத்தப்பட்டது, தேவ சத்தம் இவனுக்குள்ளே வந்துவிட்டது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியால் தான் இவன் புத்தி தெளிந்து வந்திருக்கிறான். ஆகவே ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், பரத்துக்கு விரோதமாய் உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தவென்று ஒப்பு கொடுக்கிறான் தன்னுடைய வாழ்க்கை. ஏனென்று கேட்டால், அதற்கு முன்பதாக ஐஸ்வர்யவனமாக இருந்தான், ஆனால் ஆண்டவரை விட்டு விலகி போனவன பிச்சைக்காரனாக விட்டான். ஆண்டவர் அவனுக்கு சந்தோஷத்தை கொடுத்தார், சமாதானத்தை கொடுத்தார், இதெல்லாம் தூர தோக்கி விட்டு பணம் தான் எனக்கு முக்கியம்னா. ஆனா மறுபடியும் அவன் திரும்பி வந்து தேவ சன்னிதானத்திலே நாம் எப்படி இன்றைக்கு தேவனோடு கூட இருக்கிறோமோ, அன்றைக்கு அந்த தகப்பனுக்கு நேராக அவன் வந்து, ஆண்டவரே நான் உமக்கு விரோதமாய், நான் உனக்கு விரோதமாய், பரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்து என்று ஒப்பு கொடுத்தானோ, அன்றைக்கு அவனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. அன்றைக்கு அவனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. எப்ப அவனுக்கு புத்தி தெளிஞ்சதோ, அன்றைக்கு அவனுடைய கிரியையிலும் அவனுடைய வழிகளையும் சீர்படுத்தி விட்டான். அதுக்கு பிறகு ஆண்டவர் 4வது ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். 1 ரட்சிப்பின் வஸ்திரம், 2வது மோதிரம், 3வது பாதரட்சை, 4வது கொளுத்த கன்று. இது எதற்கு அடையாளமாக இருக்கிறது? நாம் ஆசீர்வாதத்துக்கு அடையாளமாக. தேவ பிள்ளை எப்படியா இருக்க வேண்டும்?
ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகள் எப்படியா இருக்க வேண்டும்? சமாதானம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகள் எப்படியா இருக்க வேண்டும்? ஐஸ்வர்யத்திலே உயர்ந்த ஸ்தானத்துக்கு போக வேண்டும். ஏனென்று கேட்டால் தகப்பனிடத்துக்கு திரும்பி வந்து விட்டோம் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு பரத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார், உலகத்தினுடைய ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார். இதுதான் நம்முடைய ஆண்டவர், நல்லதொரு ஆண்டவர். ஆகவே கடைசியாக ஒரு வசனத்தை நீங்க வாசித்து முடிங்க பார்ப்போம். நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் தம்பி எழுதிக் கொள்ளுங்க, 17வது அதிகாரம். நீங்க வீட்டில் போய் வாசிங்க, 14வது வசனத்திலிருந்து 17வது வசனத்தை வரை. சங்கீதம் 86 11 மாத்திரம் வாசித்து முடிங்க பார்ப்போம். சங்கீதம் 86 11 ஒருக்கா வாசிங்க, சேர்ந்து பார்ப்போம். நேரம் போகுது, நாம் வாசித்து முடிச்சுட்டு திருவிருந்துக்குள்ள போவோம். சங்கீதம் 86 11 வாசிங்க பார்ப்போம். கர்த்தாவே, உமது வழியே எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன், நான் உமது நாமத்துக்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். நல்ல கவனிங்க. இப்ப சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது கடைசியா நான் முடிக்கிறேன். இப்ப மறுபடியும் சிந்து ஒருக்க கொஞ்சம் வாசிக்க பார்ப்போம் இந்த வசனத்தை மாத்திரம். சேனைகளின் கர்த்தர், நீங்க எங்க வாசித்தது, எங்க பண்ணி போட்டு கர்த்தாவே, வாசிக்கப்பா 11. கர்த்தாவே, உமது வழியே எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன், நான் உமது நாமத்துக்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். இப்ப நல்ல சங்கீதக்காரன் சொல்லுகிறான் பாருங்க, நல்லா சொல்லுங்க. கர்த்தாவே, உமது வழியே எனக்கு போதியும். ஏனென்று கேட்டால் அந்த சத்தம் எங்க வந்துருச்சு? இளைய குமாரனுக்கு வந்துருச்சு. அதுக்கு பிறகு அவன் கெட்ட குமாரன், ஓகே, இளைய குமாரனுக்கு வந்துட்டு, இப்ப ஆசீர்வதிக்கப்பட்ட மகனுக்கு வந்துட்டு, இப்ப வந்தவுடன் என்ன? கர்த்தாவே, உமது வழி எனக்கு போதியும். அதுதான் தேவ சத்தம். தேவ சத்தம் வந்தோனத்தான் அவனுக்கு புத்தி தெளிஞ்சான். தேவ சத்தம் வந்தோனத்தான் தகப்பனிடத்துக்கு போகணுங்கிற ஒரு ஏற்பாடு வந்துச்சு. அவனுக்கு ஒரு உள்ளம் குற்றப்பட்டவனாய் போனா, மனம் மாறுகிறதுக்கு ஒரு அடையாளமாய் வந்துச்சு. ஆகவே தான் சொல்லுகிறது சங்கீதக்காரன் சொல்ல, கர்த்தாவே, உமது வழி எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நல்லா கவனிக்கணும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். இப்ப உறுதியாய் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் என்று கேட்டா, என்ன நடந்தாலும் சரி, நான் உம்முடைய சத்தியத்திலே நடப்பேன். ஏன்? என்னுடைய வழிகள், என்னுடைய கிரியைகள் சீர்படுத்தப்பட்டது. ஆகவே எனக்கு மேன்மையா அது பரலோகத்திலிருந்து வரட்டும், எனக்கு உயர்வா அது பரலோகத்திலிருந்து வரட்டும், என்னுடைய வாழ்க்கையிலே நன்மை நடக்கட்டுமா அது பரலோகத்திலிருந்து வரட்டும். அது இயேசு கொடுக்கிற நன்மை மாத்திரம்தான் என்னுடைய வாழ்க்கைக்கு செழிப்பை கொண்டு வரும். இயேசு கொடுக்கிறதான நன்மை தான் என்னுடைய வாழ்க்கையிலே திருப்தியை கொண்டு வரும். ஆகவே தான் எனக்கு அந்த சத்தம், தேவ சத்தம் கேட்டவுடன் என்ன நடக்கிறது? ஆண்டவரே, நான் உம்முடைய சத்தியத்திலே நடப்பேன். இப்ப யார் சொல்ல முடியும்? இது தேவ சத்தம் கேட்கிற நானும் நீங்களும் தான் சொல்ல முடியும். தேவ சத்தம் கேட்கறதுக்கு தான் லைவ் போகுது. தேவ சத்தம் கேட்கறது தான் ரெக்கார்ட் பண்ணி போடுறோம். ஏனென்று கேட்டால், அவர்களும் சத்தியத்தின்படி வாழ வேண்டும், அவர்களும் சுகமாய் வாழ வேண்டும், அவர்களுடைய வழிகளும் அவருடைய கிரியைகளையும் சீர்படுத்த வேண்டும். அப்பொழுது தேவ சத்தம் அவர்களுடைய காதிலே தொனிக்கும் பொழுது, இருதயத்திலே அந்த வார்த்தையை தியானிக்கின்ற பொழுது, சிந்தையிலே அந்த வார்த்தை வரும் பொழுது, ஒன்று என்ன கிடைக்கிறது? ரட்சிப்பின் வஸ்திரம் கிடைக்கிறது. இரண்டாவது என்ன கிடைக்கிறது? முத்திரை மோதிரம் கிடைக்கிறது. மூன்றாவது என்ன கிடைக்கிறது? உலகத்துக்கு பின்னால போயிடக்கூடாது, பரலோகம், ஆண்டவர், இயேசு, வார்த்தை, ஆராதனை, ஜெபம், இதை விட்டு வேற எங்கேயும் போயிடக்கூடாது. ஆண்டவருடைய கண்டு வாழுகிறதான ஒப்பு கொடுத்த ஒரு வாழ்க்கை, தியாகமுள்ள ஒரு வாழ்க்கை, மனிதனுக்கு முன்பதாக அல்ல, இயேசுவுக்கு முன்பதாக நான் வாழுகிறதுக்கு தகுதி உள்ளவனாய் மாறிவிட்டேன். நான்காவது ஒரு ஆசீர்வாதம், கொழுத்த கன்று. அந்த கொழுத்த கன்று என்னத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது? உலகத்தில் இருக்கிற மனிதர்களை பார்க்கலும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவன், எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் செழிப்பை உண்டு பண்ணியிருக்கிறார். என் பிள்ளைகளுடைய படிப்பு உயர்ந்த ஸ்தானத்துக்கு போகும். இந்த மாதத்திலே என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பு உயர்ந்த ஸ்தானத்திலே போகும். என்னுடைய வாழ்க்கையினுடைய பொருளாதாரம் உயர்ந்த ஸ்தானத்துக்கு போகும். நான் ஏதோ என்னுடைய வாழ்க்கையிலே பிச்சைக்காரன் கிடையாது, ஏதோ யாரிடத்திலே கேட்கிறதுக்கு கிடையாது. ஏன்? கர்த்தர் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் என்று நாம் நிர்ணயித்து வாழுகிற பொழுதே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். நம் கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமான நல்ல பிதாவே, இந்த அருமையான இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கர்த்தாவே, இந்த நாளிலே இந்த வார்த்தையின் பிரகாரமாக உங்களோடு பேசினபடியால் நன்றி. உமது வழிகளையும் உம்முடைய கிரியைகளையும் சீர்படுத்துங்கள் என்று சொன்னீரே. கர்த்தாவே, இன்றைக்கு நாங்கள் ஒருவேளை நாங்கள் மனிதர்கள் ஐயா, நாங்கள் தவறு செய்திருக்கலாம், உமக்கு விரோதமாய் நாங்கள் பாவம்